அப்படி ஐயா சொல்லுங்க. சத்தியலோகம் உங்கள் நாடு சத்தியலோகம். உங்கள் நாடு சத்தியலோகம். ஆமா. உங்க பேரு? 5 முகம் படைத்த பிரம்மதேவன். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரே தலை. ஆமா. உங்களுக்கு மட்டும் 5 தலை. சரி, உங்க அப்பா அம்மா பேருங்க? அது அப்புறம். அப்படி லேட்டா பேருங்க. எப்படி மந்திரியாரே ஐயா, எப்படியானால் என்னுடைய தந்தையாரோ மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. ஆமா. ஓலிலே என்று சொல்லக்கூடிய கடலிலே சைடு இருந்தார். ஆமா அப்பா. ஆமா. அப்ப சைடு உடனே உந்தி என்று சொல்லக்கூடிய உந்தினா என்னது? உந்தினா தொப்புள்னு அர்த்தம். தொப்புளு. ஆமா. இந்த தொப்புளிலே இருந்து தாமரை கொடி ஓடிதான். அந்த தாமரை கொடியிலே நான் 5 தலையோட பிறந்தான். அப்படி எல்லாம் தொப்புள்ள பிறந்தவன். ஆமா. மகாவிஷ்ணு. இங்க இருக்கிறவங்களை எதில் பிறந்தாங்க கேளு. ஒரு தாயின் அங்கத்தில் 300 நாட்கள் இருந்து நாங்கெல்லாம் கரெக்டா வரோம். ரைட். நீ மட்டும் தொப்புள்ள பிறந்த. மகாவிஷ்ணுடைய தொப்புள் கொடியிலே தாமரை இலையிலே நான் 5 முகத்துடன் பிறந்தேன். அதனால் ஐமுகம் படைத்த பிரம்மதேவன் ஆகட்டும் ஐயா. ஆகட்டும். அப்படி இருந்தாலும் இந்த 5 முகத்தோட பிறந்தேன். சரி, எனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன தொழில்? யார் கொடுத்தது? மகாவிஷ்ணு. சரி, உன்னை படித்து விட்டேனே, அதனால ருக்கு எதர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய ரிக் யஜு சாமம் அதர்வனம் 4 வேதங்கள். 4 வேதங்கள். இதை வைத்து உலகிலே ஜீவராசிகளை எல்லாருமே உலகத்தை படைக்க வேண்டும். 4 வேதங்களை வைத்து உலகத்தையே படைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆளையும் நான் தான் படைக்கணும். அதாவது உலகம் என்றால் செடி கொடி மிருகம் மனித ஜாதி மிருக ஜாதி பறவைகள் அத்தனையும் சேர்ந்தது உலகம். உலகம். ஆமா. இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய கடவுள் நான் தான். அந்த 4 வேதம். 4 வேதம். அந்த வேதத்தை வச்சு நீ படைக்கணும். அப்படி யார் கொடுத்தது? மகாவிஷ்ணு. எங்க அப்பா கொடுத்தாரு. எங்க அப்பா கொடுத்தாரு. என் மகன் உங்க அப்பா பேரு சொல்லியா? அப்பான்னு சொல்ல மாட்டியா? அப்பா. அப்படி அப்பா கொடுத்த பிரகாரமாக இந்த உலகிலே உள்ள ஜீவராசிகளை படித்து வருகிறேன். 4 வேதங்களை கொடுத்து பிரம்மதேவனே இந்த உலகத்தை படைத்தவான்னு சொன்னார்ல. ஆமா. அப்ப அந்த வேதத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? என்ன சொல்லி கொடுத்தாரு? அதர்வன வேதத்தை மட்டும் உலகிலே பாராயணம் செய்ய வேண்டாம். அதாவது 4 வேதத்தில் அதர்வன வேதத்தை நீக்கிவிடு. ஆமா. அது மோசமானது. அது ஏன்? அது பில்லி சூனியம் எல்லா அது நாட்டிலே இருக்கக்கூடாது. அதை நீக்கிவிட்டு 3 வேதங்களை ஆமா செய்ய சொன்னார். அதன் பிரகாரமாக மறந்துட்டேன். 4 வேதங்களையும் செய்து விட்டேன். அதனால என்ன உற்பத்தியானது? அதனால சோமகாசுரன் உதித்தான். திடீர் என்று அந்த அதர்வன வேலத்தில் சோமகாசுரன் உதித்தான். அப்படி உதித்த உடனே பிரம்மாவுடைய ஆட்சியிடமாக குதித்து திருப்பாக்கல்லை குதித்து விட்டான். ஏன் தெரியுமா? பிரம்மதேவன் உலகத்தை படைப்பதற்காக வந்தான். அந்த அதர்வனத்தில் நம்ம பிறந்துட்டோம். அது உலகத்தை படைக்க கூடாது, அதனால இருக்கக்கூடாது. அந்த 4 அந்த சுவடியை பிடிங்கி கொண்டு எங்க போய் வரைஞ்சிட்டான்? திருப்பாக்கடையிலே. அப்படி மறைந்த உடனே என்ன செய்வது? எங்க அப்பா கிட்ட முறையிட்ட. அவர் என்ன செய்தாரு? பிடிக்கிட்டான். மறந்து நானும் வேதச்சூடி 4 பாராயணம் செய்து விட்டேன். சொன்னதை நான் மறந்து. ஆமா.
மூன்றை தான் நீ பாராயணம் செய்ய சொன்ன, நான்கையும் செய்து விட்டேன். அதனால சோமாசனம் உதித்து வேதச்சூடி பிடிக்கிக் கொண்டு மறைந்து விட்டான். அதனால என்னப்பா செய்யறதுன்னு கேட்டேன். அப்பா வந்து பாரு வந்தாரு. எங்க வந்தாரு? கையல் என்று சொல்லக்கூடிய மீனாக அவதரித்து ஒரு தண்ணியில நாம நுழையணும்னா என்ன உருவ வேண்டும்? மீன். அந்த மீனிலே சிறந்த மீன் என்ன மீன்? சேல்கண்டை என்னும் மச்சாவதாரம். அந்த மச்சமாக உருவெடுத்து அந்த சோமசோன கரையிலே மதியம் அடித்து 12 நாட்கள் சண்டை போட்டு அந்த சுவடியை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாரு. மறுபடியும் உங்ககிட்ட கொடுத்தாரு. இப்பயாவது ஒழுங்கா செய்டா அப்படி சொன்னாரு. சொன்ன உடனே அப்பா இதோ இந்த வேதத்தியுடைய நீரிலே நனைந்தபடியினால் பூராமே அழிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப நான் என்ன செய்யறது? புதுப்பிக்கணுமே. அதனால சரி, விநாயகர் விநாயகர் பெருமானுக்கு தந்தம் இருக்கும், 2 இருக்கும். வலது தந்தத்தை ஒடித்து அவர் தான் எழுத்தாணி. ஆமா, விநாயகர் பெருமான் எழுத்தாணியை பொறுக்கவும் இந்த வியாத வியாசர் இந்த 4ஆம் 5ஆம் போதம் தொடங்கினார். இந்த வியாத வியாசரையும் விநாயகர் பெருமானையும் வணங்கியே இப்பொழுது நம்ம வேலை செய்யலாம். சரிங்க ஐயா. சரி, இருந்த போதும் சத்திய லோகத்திலே மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்? ஆமா, தேச விசாரணை கேளுங்க. அப்படியா? லோகத்திலே இந்த நாட்டிய மாதர்கள் எவ்வாறு நாட்டியம் செய்கிறார்கள்? அதாவது நான் அரசபைக்கு வந்த உடனே ரம்பை, ஊர்வசை, மேனகை, திலோகமை என்று சொல்லக்கூடிய நடின மாதர்கள் நடனமாட வேண்டும். ஆமா, வந்தாவே வெஞ்சாமரை வீச வேண்டும், மேல பூ போட வேண்டும். அப்படி இருக்கின்றதா? இருக்குதையா. அப்படியா? சரி, மாதம் 3 மலைகள் பெய்யும். சத்தியலோகத்திலே என் நாட்டிலே மாதங்கள் மும்மாறி பெய்து மாநிலங்கள் எப்படி சிரிக்கின்றன? ஹலோ, இதை நாம தெளிவா பார்க்கணும். பாருங்க, மாதத்திற்கு 3 மலை. ஆமா, ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்படின்னா எத்தனை மலை மொத்த வருஷத்துக்கு சொல்றீங்க? நீங்க தான் சொல்லுங்க, தெரியாது. வருடத்திற்கு 36 மழை பெய்ய வேண்டும். சரி, இந்த 30 ஐயா, ஒரு வருடத்திற்கு 36 மழை. ஆமா, இந்த மலையெல்லாம் பெய்யுதான்னு கேட்டீங்க. ஆமா, அந்த 36 மலையெல்லாம் யாரு சொல்லு? திடீர்னு 36 மலை. ஆமா, அந்த 36 மலையெல்லாம் பெய்யுதா நம்ம நாட்டுல? நம்ம நாட்டுல ஆட்சியில பெய்யுதா? யார் சொல்லுது?